எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை பத்தினா அல்லது இந்த வீடியோவை பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடக ராசி ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்த்துடலாம். இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுக்க போது, யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்கும், குறிப்பா இந்த மாதம் 2வது பகுதியில் குரு பகவான் ராசிக்குள்ள உச்சம் பெற போகிறாருங்க. அதே மாதிரி பாக்கியத்துல சனிக்கு குருவினுடைய பார்வையும் கிடைக்க போகுதுங்க. இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்குன்றதை தெளிவா பார்க்கலாம் வாங்க. அதாவது கடகம் ஆயில்யத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா, கடந்த சில காலங்களாவே ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருந்ததுனாலையும் பிளஸ் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனுக்கு சனியுடைய பார்வையும், ராசிக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் ஓரளவுக்கு பலமிழந்த அமைப்புல இருந்ததுனாலையும் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பொருளாதார ரீதியாக நிறைய செலவுகள், விரயங்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொடுத்துருக்கும். பணத்தட்டுப்பாடுகள் சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணி கொடுத்துருக்கும். குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்களால் கொஞ்சம் கஷ்டங்களை வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க. எவ்வளவுதான் கையில காசு நிற்காத குறையாக சில விஷயங்கள் நடந்திருக்கும். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில இருந்த காசு விரயமாயிட்டே இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். காரணம் குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தனாலே தேவையற்ற செலவுகள், விரயங்களை கொடுத்திருப்பார். ரெண்டாவது, கடனே வாங்காதவங்க கூட கடந்த ஒரு 6-8 மாதங்கள் அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு காரணம் குரு 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்க. ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் ராசிக்குள்ள குரு பகவான் வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ஒண்ணு, வருமானத்தை மிகைப்படுத்தி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனா மனசுல நிம்மதியை கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம், சந்தோஷத்தை கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஓரங்கட்டிட்டு நிம்மதியா தூங்குவீங்க. ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி அப்படின்றது மனசுல கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்துல ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது வேலை, உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும். உத்தியோகம் மாற்றம் செய்யலாம், தாராளமாக நீங்க செய்யலாம். அது மட்டும் இல்லாம தொழில் ஆரம்பிக்கலாம்னு கேட்டா கொஞ்சம் தள்ளி ஆரம்பிக்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். அதே போல அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் அவருக்கு கை கொடுக்கும். திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம், புத்திர பிராப்தி சார்ந்த விஷயம் இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்காக அதற்காக நீங்க இயங்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த வாய்ப்புகள் தற்போது கிடைக்கும். ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடியும். ஏன்னா அதாவது குரு புத்திர காரகன் 5ஆவதுன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் 2வது பதில ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். சரிங்களா? இது சிறப்பு தான் உங்களை பொறுத்த வரைக்கும். அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். பிள்ளைகளால் பெருமையை உண்டு பண்ணி கொடுக்கும். மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். தெளிவா யோசிப்பீங்க, தெளிவா முடிவெடுப்பீங்க. ஆழ்ந்த அறிவு தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். தந்தை சம்பந்தப்பட்ட வழியில ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும், உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதத்துடைய முதல் பகுதியில தந்தைக்கும் உங்களுக்கும் அல்லது தந்தை வழி உறவுகள் சார்ந்த அமைப்புகளால் சில பிரச்சனைகள் அல்லது தந்தையினுடைய ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. ஆனா 2வது பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் சரியாகும். தந்தையின் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட விரயங்கள் குறையும், செலவுகள் குறையும். மேலும் 2வது பகுதியில முக்கியமான விஷயம் என்னன்னா, ராசிக்கு 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர்கள், அதாவது சூரியன் சுக்கிரனா வருவாங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும். தனாதிபதி, லாபாதிபதி இவங்க 2 பேருமே வந்து பலம் இழக்கிறதுனால மாற்றி 2வது பகுதியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக கொஞ்சம் சுமாரான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் வேலை ரீதியாக கொஞ்சம் சுமாரான ஒரு காலகட்டமா, குறிப்பா வருமானத்துக்கு சொல்றேன். சரிங்களா? மற்ற விஷயங்கள் கிடையாது. வருமானம், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன். அது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆயினும் மனசுல நிம்மதியும் சந்தோஷமும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம். 2வது, சுக்கிரன் பாத்தீங்கன்னா லாபாதிபதி, சுகாதிபதி 3ஆம் இடத்துல மறையும் போது 2வது பகுதியில தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. படிப்புல ரொம்ப சிறப்பாவே நீங்க வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். 2வது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் செய்யலாமா, தாராளமாக செய்யலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும்.
ரொம்ப அதாவது இது நாள் வரைக்கும் வரன் தேடி இருப்பீங்க, எதுவுமே கிடைச்சிருக்காது. ஆனா இந்த காலகட்டங்களில் டக்குன்னு வந்து வரன் அமையக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்குங்க. சரிங்களா? திருமணத்துக்கான பேச்சு வார்த்தைகள் எடுக்கிறதற்கான முயற்சிகள் எடுக்கிறது இதெல்லாமே சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது கூட்டு தொழில் சிறப்பா இருக்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நண்பர்களால் நல்ல ஆதாயங்கள் தற்போது உண்டு அப்படின்னே சொல்லுவேன். ரெண்டாவது பணத்தை சேமித்து வைக்க முடியும், கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரத்துக்கான சில வாய்ப்புகள், சில பெரிய மனிதருடைய உதவிகள் தற்போது கிடைக்கும். மூன்றாவது நபருடைய குறுக்கீட்டால் சில உதவிகளால் வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பா கணவன் அல்லது மனைவி மூலமாக சில நல்ல விஷயங்கள், கணவி அல்லது மனைவியுடைய உதவிகள் தற்போது உங்களுக்கு கிடைக்கிறது. அவங்க மூலமா பொருளாதார ரீதியாக ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு மனசுக்கு அதாவது சண்டைகள் சரியாக்கி ஓரளவுக்கு ஒத்துமையா வாழ்க்கையை வந்து வாழ்றது. ஸோ இது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில நடக்கும். குறிப்பா கடகம் ஆயில்யத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சில நல்ல விஷயங்களை கொடுக்கும். காரணம் புதன் நல்லா இருக்காருங்க. சரிங்களா? அதனால இந்த காலகட்டங்கள் மிகுதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். என்ன ஒண்ணு, சுக்கிரன் பலம் இழக்கிறார், சூரியன் பலம் இழக்கிறதுனால 2வது பகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. 2வது நிறைய செலவு பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சேமிச்சு வைங்க. ஏன்னா 2வது பகுதியில உங்களுக்கு அது தேவைப்படும் அப்படின்னே சொல்லுவேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.